गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் இடத்து காரகத்துவம். பொதுவா 11ஆம் இடத்து காரகத்துவத்துல மூத்த சகோதர சகோதரிகள், ஒரு ஜாதகருக்கு சேவை செய்பவர்கள், இளையதாரம், பொன் பொருளை சேர்ப்பதற்கான அறிவு, லாப வரவு, வேளாண்மை, குதிரை, யானை, சிறந்த உத்தமமான அறிவு, பல்லக்கு ஏறுதல், மனக்கவலை தீரும் வழிகள், ஒருவருடைய வாகன வசதி, ஒருவருடைய கௌரவம், ஒருவருடைய செய்தொழிலின் மேன்மை, பலதரப்பட்ட திருமணங்கள், இசைத்தொழில், நாடகம், வெளிநாட்டு பயணங்களால் மேன்மை அடைதல், மின்சாரம், நண்பரின் வீடு, சபை, சமூகத்தில் தனக்கு ஆதரவு தருபவர்கள், இடது காது, வலது பாதம், இடது கை, இரு கால்கள், பெரிய பொறுப்பு, பொன்பொருள் சேர்க்கை, கிணறு என பல்வேறு விதமாக 11ஆம் இடத்துக்கு காரகத்துவத்தை சொல்கிறார்கள். பணபரஸ்தானங்களில், அதாவது பணபரவு ஸ்தானம்னா 2, 5, 8, 11, இதில் 11ஆம் இடமே தலைமை பெற்றதாக பார்க்கப்படுது. ஒருவருக்கு வரக்கூடிய வருவாயை, பண வருவை நிர்ணயம் செய்யுதுங்க இந்த 11ஆம் இடம். சிலருக்கு சரியான தொழில் அமையாது, ஆனா வருமானம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், கை நிறைய எப்பவும் காசு வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஜாதகம்லாம் 10ஆம் இடத்து அதிபதி பலம் குன்றி போய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்து அதிபதி நல்லா வலு பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருப்பாங்க. அதுபோல கேந்திரங்களை பாவ கிரகங்கள் இருக்கிறது, திரிகோணங்கள்ல சுப கிரகங்கள் இருக்குது. பொதுவா நன்மைன்னு சொல்லுவாங்க. சில கிரகங்கள் கேந்திரத்திலையும் சில கிரகங்கள் திரிகோணத்திலையும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுவும் நன்மை. ஆனால் பாவ கிரகமா இருந்தாலும் சரி, சுப கிரகமா இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல எந்த கிரகம் நின்றுக்குன்னு வச்சுங்க, எந்த கிரகம் நின்றாலும் நன்மையை தான் செய்யும் என பொதுவாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் இடத்தை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில சேர்க்கிறாங்க. 3, 6, 8, 12 இன்னும் இந்த 4 இடங்கள் தான் துர்ஸ்தானமாக எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சில பழைய நூல்கள் 3, 6, 8, 11 அப்படின்னு சொல்றாங்க. 11ஆம் இடத்தை துர்ஸ்தானம் வகையில யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா 11ஆம் இடம் எப்பொழுதுமே லாபஸ்தானமாகத்தான் இருக்கு. 11ஆம் இடத்து அதிபதியும் சரி நல்ல பலன்களையே அதிகமா தருவாங்க. இப்ப சரராசி, சர லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர லக்னத்துல மேஷம், கடகம், துலாம், மகரம், 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்ற அடிப்படையில வருது. அந்த அடிப்படையில இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் லக்னக்காரர்களுக்கு 11 கூடியவர் சில பாதகங்களை செய்வாருங்க. பாதகஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு லாபஸ்தானம் தானே, நன்மையிலையும் கண்டிப்பா அவர் செய்யதாங்க செய்வாரு. சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்ற போதிலும் அந்த 11ஆம் இடத்துல நிற்கின்ற கிரகங்கள் அது பாதகத்தன்மையே தராதுங்க. இந்த இடத்துல உள்ள அதிபதிக்கு மட்டும்தான் பெரும்பாலும் கொஞ்சம் பாதகத்தன்மை இருக்கும். சில விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னு வச்சுக்கோங்க. மேச லக்னத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி சனிங்க, கடகத்துக்கு சுக்கிரன், துலாத்திற்கு சூரியன், மகரத்திற்கு விருச்சகம். இவங்க இதுல மேஷம், துலாம், மகரம் ஆகிய 3 லக்னங்களுக்கு மட்டுமே தான் 11ஆம் இடத்து அதிபதி பாதகத்தன்மையை கொஞ்சம் தூக்குலா காட்டுவாருங்க, கொஞ்சம் அதிகமா காட்டுவார். கடக லக்னத்திற்கு 11 கூடியவரான சுக்கிரன் தம் பாதகத்தன்மை ரொம்ப குறைச்சுக்குவாருங்க. காரணம் என்னன்னா இந்த 3 லக்னங்களுக்கும் 11 கூடியவர் அந்தந்த லக்னாதிபதிகளுக்கு பகை கிரகமா வருவாங்க. லக்னாதிபதிகள் 11ஆம் இடத்தில் பகையாகி வலிமை இழந்துருவாங்க. ஆனால் கடக லக்னாதிபதியான சந்திரன் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பகையவர் அல்ல, அவர் நட்பு. சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சமும் ஆவார். லக்னாதிபதிக்கு உச்ச பணம் கொடுக்கும் வீட்டுக்குடையவராகவும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பது நல்ல தன்மையை மட்டுமே வழங்கக்கூடியவங்க. 11ஆம் இடத்திற்கு காரகம் வைக்கும் கிரகங்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய். 11ஆம் இடத்தை கொண்டு லாப வரவை கணிக்கும் போது குருவையும் சுக்கிரனையும், இப்ப சகோதரர்களை பற்றி பார்க்க நிர்ணயம் செய்யும் போது செவ்வாயும் பார்க்கணும். லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளையதாரம் என்றெல்லாம் கூறப்படும் இந்த 11ஆம் இடம். இப்ப மேசம் 11ஆம் இடம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு கால்நடைகள் நல்ல லாபம் கிடைக்குங்க. எல்லார்ட்டையும் நல்ல அன்பு பெறுவாங்க. அரசாங்கத்துல வேலை பார்ப்பாங்க. பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே போய் சம்பாரிச்சு சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்க. 11ஆம் இடம் ரிஷபமா இருந்துச்சுன்னா அவங்க விவசாயத்து மூலியமாகவும் கால்நடை வளர்ப்பதனாலையும் நிறைய தர்மம் செய்வதன் மூலியமாகவும் அவங்களுக்கு புண்ணியத்தை தேடுவாங்க. இவங்களுக்கு பெண்களாலும் ஆதரவு உண்டு. ஒரு ஜாதகத்தில் மிதுனம் 11ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிதமும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் தாய்க்கு
வந்து நல்ல பாசமா இருப்பாங்க தாய் மேல. விதவிதமான ஆடைகள், ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அதெல்லாம் ஏகப்பட்டது வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய இசை கலைஞர்களும் பண்டிதர்களும் அவரை சுத்தி சுத்தி வர்ற அளவுக்கு அவர் பாசமா நடந்துக்குவாரு. இப்ப 11ஆம் இடமாக கடகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உயர்ந்த வேலையில பதவியில இருப்பாங்க, விவசாயம் செய்வாங்க, கல்வி அறிவு அவங்கள்ட்ட இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. சிம்மம் வந்து 11ஆம் இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது, அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறது, பாக்குறதுக்கு கம்பீரமா இருப்பாங்க, நல்ல உடற்பயிற்சி, நிறைய வித்தைகளை கத்து வச்சிருப்பாங்க, அடுத்தவங்களை பேசும்போது கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி பேசுவாங்க, உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வாங்க, அதன் மூலியமாக அதிக லாபம் பெறுவாங்க. கன்னியாக இருந்தால் நிறைய வேதங்களை படிப்பாங்க, சாஸ்திரங்களை படிப்பாங்க, எல்லோரும் மதிக்கிறதக்கும் விதமான துறைகளில் வந்து அவங்க வந்து தினந்தோறும் லாபம் எடுப்பாங்க. நிறைய மற்றவங்க விரும்புற மாதிரியான துறைகள்ல வந்து பூஜை, ஆராய்ச்சிகள், சாஸ்திரங்கள், வித்தைகள், இதன் மூலமாக தினந்தோறும் ஆதாயம் பெறுவாங்க. இப்ப துலாமானால் விதவிதமான பொருட்களை வந்து வியாபாரம் செய்வாங்க, எல்லோரும் மதிக்கத்தக்க மனிதரா இருப்பாங்க. பெரும்பாலும் முனிவர்கள், சாதுக்கள் எல்லாராலும் புகழப்பட்டு போற்றப்படுவாங்க. விருச்சகம் வந்து 11ஆம் இடம் இருந்துச்சுன்னு எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுவாங்க, அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் அடுத்தவங்களை பத்தி மற்றவங்ககிட்ட புறணி பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, வதந்திகளையும் பரப்புவாங்க. அவங்க சில இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி சொல்லியே நிறைய சம்பாதிப்பாங்க. தனுசு ஆனால் அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுக கூட பழகி அதன் மூலமாக சம்பாதிப்பாங்க, நிறைய தொண்டு செய்வாங்க, சுயமா சம்பாதிச்சு நிறைய வேலை பார்ப்பாங்க, சுயமா சம்பாதித்து அதன் மூலம் லாபம் அடைவாங்க. அரசாங்கத்துல ஆதரவு பெற்று அதனால ஆதாயம் பெற்று இவங்க பணக்காரனா ஆவாங்க. மகரமானால் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டு வியாபாரம் செஞ்சு நிறைய பொருள் சம்பாதிப்பாங்க, அங்கேயே வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் செய்வாங்க. எங்க போனாலும் சரி உடல் உழைப்பால் உழைத்து இவர்கள் பொருள் சேர்ப்பார்கள். கும்பமானால் நல்ல வேலையில இருப்பாங்க, எந்த வேலையா இருந்தாலும் நல்லா செய்வாங்க, தர்ம காரியம் செய்வாங்க, சுயநலமா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க, இப்படி எல்லா வகையிலையும் தங்களை வளர்த்து கொண்டு செல்வத்தை சேர்ப்பாங்க. மீனமானால் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வாங்க, அதுபோல தீய காரியங்களுக்கும் செய்வாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து மற்ற கிரகங்களை பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க வந்து சிலர் வந்து நல்ல அறிவாளியா இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் நல்லது செய்யற சில விஷயங்கள் செய்வாங்க. மீண்டும் 12ஆம் இடத்து காரகத்துவத்துடன் சந்திப்போம்.